வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வித்தைக்காரன் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போகிறோம். இவர் வந்து சதீஷ் வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படின்ற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி, அப்புறம் யாரையா காட்டுற மாதிரி இப்படியே கொண்டு போனாங்க. என்னடா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்து ஒரு திருடுற சீன் காட்டுறாங்க. ஓகே, அதை திருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் அவங்களாம் அவளை இது பண்ணுறாங்க, திருப்பி அதே கேங்கே திருப்பி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு இப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு. காமெடி வந்து ஒரு சின்ன இடம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் பெருசாக இந்த படம் வந்து காமெடி படமாக கேட்டிங்கன்னா காமெடி படம் கிடையாது. அதேமாரி இது த்ரில்லிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த படம் த்ரில்லிங்காகவும் இருக்காது. ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு வந்து திருடுறத சீனை வந்து நல்லா காட்டணும், இல்லைனா வந்து காமெடியாக காட்டணும். இது ரெண்டுமே வந்து இல்லாமல் ஒரு மாதிரி இழுத்துருக்காங்க சீன்ஸை தான் சொல்லணும். ஒரு திருட்டுற சீனை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுன்னு இழுத்துட்டாங்க. சரி, திருடுறதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும், வேறு எதனா த்ரில்லிங்காக காட்டுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தா அப்படியும் எதுவுமே அமையலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருடுறதையே திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு திருட்டு கிடையாது, இன்னொன்று பெருசாக நான் பண்ண போகிறேன், அதுதானே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நடுவில் வேறு ஒரு மறந்துட்டார், உண்மையாக பேசுகிறாரு. அப்படியே ஒரு இடத்துல ஒரு தேவையில்லாத சீனாக இருக்குமோ, தேவையில்லாத காமெடியாக இருக்குமோன்ற மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க. கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே நல்லாவும் இருந்துச்சு, நல்லா இல்லாமலும் இருந்துச்சு. சரி, ஓகே விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, கதைக்குள்ளே என்ன தான் நடக்குது, இது திருடுறதே இந்த படம் ஃபுல்லாகவே அதையும் ஒழுங்காக பண்ணல இவங்க. காமெடியும் பெருசாக இல்லை, ஏதோ சின்ன காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க படத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து டைமண்டு திருடுறது தான் படத்தோட மெயின் இதாக வச்சுருக்காங்க. என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினும் ஒன்று காமிச்சாங்க, நல்லா தான் இருக்காங்க, அழகான ஒரு ஹீரோயின் போட்டாங்க. ஆனால் அங்கே வந்து லவ்வோ ஒரு இதுவோ கிடையாது, ஜஸ்ட்டு கூடோடையே ட்ராவல் ஆவாங்க. இதில் வேறு ஒரு லவ் ஃபெயிலியர் சீன் வேறு ஒன்று வச்சுருப்பாங்க. லவ் வந்து பாட்டிலே ஆரம்பித்து பாட்டிலே முடிஞ்சு பாட்டிலே லவ் ஃபெயிலியராக ஆகிடும். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு லவ் ஸ்டோரி யாராலையுமே காட்ட முடியாதரா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டிலே ஒரு லவ் ஸ்டோரியை வேறு காமிச்சு விட்டாங்க. சரி, இப்படியே போதே இந்த படத்துக்கு என்ன தாண்டா கிளைமேக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது தப்பு செய்யாத ஒருத்தரை வந்து நாங்கள் மாட்டி விட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அவங்களோட பசங்களாக தான் சதீஷ் வந்து இருப்பாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரையும் பழி வாங்கிறதுக்காக அவங்க வந்து செய்கிற திருட்டெல்லாம் வந்து பண்ண விடாமல் பண்ணி, இதெல்லாம் இவர் போட்ட பிளான்னு, இதெல்லாம் உண்மையாக நடந்த திருட்டே கிடையாது, இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு, மெஜிஷியன் சொல்லிவிட்டு எங்கேயுமே மேஜிக் கூட பண்ணாமல் எப்படி இதுவே போதே நம்ம ஒரு டவுட் வரும். அதையெல்லாம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தான் நமக்கு வந்து புரியவே வைப்பாங்க. நமக்கு மட்டும் இல்லை, படத்தில் வர ஹீரோயினுக்கே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் தான் தெரியும், என்னடா நீ இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கியா, இதுக்கு இவங்களாம் உடந்தையா, அப்போ என்ன தான் ஜோக்கர் ஆக்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது இதெல்லாம் வந்து இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரும்போது அந்த கிளைமேக்ஸின்னு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன லவ் ஸ்டோரியும் வந்து பொய்ன்ற மாதிரி நடுவில் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா லவ் ஸ்டோரிலாம் உண்மை தான், அந்த பொண்ணுக்கு அதேமாதிரி ஒரு நோய் தான், ஆனால் வந்து அது வந்து அவர் மறைச்சிட்டாரு, அதுவும் ஒரு பொய் மாதிரியே காமிச்சிட்டாருன்ற மாதிரி கிளைமேக்ஸை முடித்து விட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு சின்ன பசங்க 2 பேர் காட்டுவாங்க, கிளைமேக்ஸ்லேயும் 2 சதீஷை காட்டுவாங்க. இதுதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படின்னு அவங்க நம்பி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த படம் வந்து பெருசாக ஈர்ப்பு செய்யலைன்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு திருடுற சீனும் ஒரு இம்பார்ட்டனாக ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. காமெடியாச்சு கொஞ்சம் அதில் கலந்து வச்சுருந்தாங்கன்னா அதையாச்சும் இது பண்ணியிருக்கலாம். காமெடி சீன்ஸும் வந்து பெருசாக இல்லை, சின்ன அங்கங்கே காமெடி சீன்ஸ் தான். சில சீன்ஸ் வந்து போட்டு அழுத்தி வச்ச மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே என்ன இருக்குன்னா, படமே டைமிங் கம்மி தான், ஆனால் அதுலேயும் வந்து இந்த படம் என்னடா ரொம்ப நேரம் போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கொடுத்துருச்சு. அதனால தான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.